உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நாள் நிகழ்ச்சியில் இன்றைய பஞ்சாங்கம் 11/11/2015 ஐப்பசி மாதம் 25ஆம் தேதி புதன்கிழமை. அமாவாசை திதி இரவு 11:28 வரை, பின்பு பிரதமை. சுவாதி நட்சத்திரம் பகல் 2:27 வரை, பின்பு விசாக நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். ராகு காலம் மதியம் 12 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரை. சுப ஓரைகள் காலை 9 முதல் 10 வரை, மதியம் 1:30 முதல் 2 வரை, மாலை 4 முதல் 5 வரை, இரவு 7 முதல் 9 வரை, பின்பு இரவு 11 முதல் 12 வரை. இன்று சர்வ அமாவாசை. லட்சுமி குபேர பூஜை மேற்கொண்டால் இல்லத்தில் சுபிட்சங்கள் அதிகரிக்கும். இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, சமசத்தமஸ்தானமான 7இல் சந்திரன் அமைய பெற்று 6ஆம் வீட்டில் செவ்வாயும் சுக்கிரனும் சஞ்சரிப்பதால் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பண வரவானது சிறப்பாக இருக்கும். உடன் இருப்பவர்களுடைய ஆதரவானது நன்றாக அமைய பெற்று மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். ரிஷப ராசி நேயர்களே, சூரியனானவர் சந்திரன் சேர்க்கை பெற்று 6இல் இருப்பதால் உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகள் எல்லாம் முழுமையாக மறையும். சுக்கிரன் 5இல் இருப்பதால் பிள்ளைகளால் அனுகூலங்கள் அதிகரிக்கும். கணவன் மனைவிடையே ஒற்றுமை மேலோங்கும். தொழிலில் லாபங்கள் இருக்கும். மிதுன ராசி நேயர்களே, 6ஆம் வீட்டில் சனி அமைய பெற்று 5இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் சிறப்பான பண வரவுகள் இருக்கும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். கடன் பிரச்சனைகள் விலகி சேமிப்புகள் அதிகரிக்கும். உடன் இருப்பவர்களுடைய ஆதரவு கூட நன்றாக இருக்கும். கடக ராசி நேயர்களே, 2இல் குரு 3இல் செவ்வாய் சஞ்சரிப்பது உங்கள் பலத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு என்றாலும் 4ஆம் வீட்டில் சூரியனும் சந்திரனும் சஞ்சரிப்பதால் தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். வண்டி வாகனங்கள் செல்கின்ற போது சற்று கவனத்தோடு இருப்பது, புதிய முயற்சிகளை தற்காலிகமாக தள்ளி வைப்பது உத்தமம். சிம்ம ராசி நேயர்களே, சூரியன் சந்திரன் சேர்க்கை பெற்று 3ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் உங்களுடைய பலமும் வலிமையும் அதிகரிக்கும். நீண்ட நாளிய கனவுகள் நிறைவேறும். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பானது சிறப்பாக இருக்கும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான சூழல் கூட இன்றைய நாளில் இருக்கிறது. கன்னி ராசி நேயர்களே, குருவானவர் 12இல் அமைய பெற்று 2ஆம் வீட்டில் சூரியனும் சந்திரனும் சஞ்சரிப்பதால் கோபத்தை குறைத்து கொண்டு நிதானத்தோடு செயல்படுவது நல்லது. எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதற்கு சின்ன சின்ன தடங்கல்கள் இருக்கும். உடன் இருப்பவர்களே உங்களுக்கு நெருக்கடிகளை ஏற்படுத்துவார்கள் என்பதனால் எந்த செயல் செய்வதென்றாலும் சிந்தித்து செயல்படுவது நல்லது. துலா ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரனானவர் சூரியன் சேர்க்கை பெற்று லாபஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பதால் நினைத்ததெல்லாம் கைகூடும். உடன் இருப்பவர்களுடைய ஆதரவானது சிறப்பாக இருக்கும். தாராள தன வரவுகள் ஏற்பட்டு கடன் பிரச்சனைகள் விலகக்கூடிய அமைப்பு, நெருக்கடிகள் விலகி மன அமைதி ஏற்படுவதற்கான அமைப்பானது இன்றைய நாளில் உள்ளது. விருச்சிக ராசி நேயர்களே, செவ்வாயும் சுக்கிரனும் லாபஸ்தானத்தில் இருப்பதால் பல்வேறு வகையில் அனுகூலமான பலன்கள் இருக்கும் என்றாலும் சூரியனும் சந்திரனும் 12ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தனுசு ராசி நேயர்களே, செவ்வாய் சுக்கிரன் 10இல் அமைய பெற்று லாபஸ்தானத்தில் சூரியனும் சந்திரனும் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். உங்களுடைய பலமும் வலிமையும் அதிகரிக்கும். தொழிலில் லாபங்கள் இருக்கும். சிலருக்கு புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கிறது. மகர ராசி நேயர்களே, சூரியனும் சந்திரனும் 10ஆம் வீட்டில் அமைய பெற்று லாபஸ்தானத்தில் சனி சஞ்சரிப்பதால் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பானது சிறப்பாக இருக்கும்.